உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய பாசிப்பருப்பு புலாவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா அலசி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒன்ஸ் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ள சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிய வரைக்கும் வதக்கிட்டு இது கூட நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட், 4-5 பீன்ஸ், ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுறலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து நம்ம அலசி வச்சிருக்கிற இந்த அரிசி பருப்பு இந்த ரெண்டையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் அரிசி பருப்பெல்லாம் அளந்தமோ அதே கப்பால் 3 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துடலாம். அடுத்து கொஞ்சமாக புதினா இலை, உங்ககிட்ட மல்லி இலை இருந்துச்சுனாலும் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில் விட்டு இறக்கி நம்ம ஏர் இறங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான பருப்பு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி லைட்டாக ஆற வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பருப்பு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு தேங்காய் சட்னி, ஒரு ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்